கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன யோகத்தை கொண்டு வருதுங்க சார்? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி குபேர யோகத்தை கொண்டு வந்திருக்குங்க. செல்வ கடாச்சம் மிகுந்த தன விருத்தி யோகம் உண்டு. கையிருப்பு பணங்கள் செல்வ கடாச்சங்கள் அப்படி அபிரோதமாக இருக்குது. சார், குடும்பம் வாக்குஸ்தானம் அதிகரிக்குதுங்க. இத்தனை நாளாக தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க சூழ்நிலை வந்தாச்சு. இந்த ராசி பல எண்ணங்கள் பல செயல் திட்டங்கள் வச்சுருக்கோம். பல தடைகளை உடைத்து சார், எனக்கு வேலை ப்ரமோஷன் கிடச்சி வெளிநாட்டு கிடைக்கிது, வேற ஒரு நிறுவனத்துக்கு கூப்பிட்றாங்க, போகலாமா? இப்போ டயலமா எப்படின்னா, வேலையெல்லாம் ஓகே, எந்த பக்கம் போகலைன்னு ஒரு டயலமா இருக்கும். அது நம்ம டிசிஷன் மேக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தான்னு நிறைய பேருக்கு கும்பராசி வந்தாலும் கேட்பேன். ஏன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்ட செட் ஆகலை, உணவு செரிமானம் இல்லை. நான் பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் ஏர்லியாக சாப்பிட்டுக்கணும். ரொம்ப பழைய உணவுகள் சாப்பிடுவது கவனமாக சாப்பிடணும். இந்த வருடம் நிச்சயமாக சாய்பாபாவை பிடிச்சிக்கிட்டால் ஜெயிச்சிருவாங்க. சாய்பாபா பிடிச்சா ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமாக சாய்பாபா வழிபாடே தீர்வு உண்டாகும். வியாழக்கிழமை அன்று சாய்பாபா சென்று வழிபாடு பண்ணுங்கள். மனது ரீதியாக ஒரு தெளிவு பிறந்து இவங்களுக்கு வாழ்வில் பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜெனடிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சிவம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன யோகத்தை கொண்டு வருதுங்க சார்? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி குபேர யோகத்தை கொண்டு வந்திருக்குங்க. செல்வ கடாச்சம் மிகுந்த தன விருத்தி யோகம் உண்டு. இந்த ராசிக்கு 2-11 அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் கையிருப்பு பணங்கள் செல்வ கடாச்சங்கள் அப்படி அபிரோதமாக இருக்குது. சார், குடும்பம் வாக்குஸ்தானம் அதிகரிக்குதுங்க. இத்தனை நாளாக தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ இந்த ராசிக்கு மிகுந்த யோகம் பொருளாதார ரீதியாக வந்துட்டு இருக்கும்போதே அதிசார குபேர பயிற்சியாக வரார். திருப்பி குருபலம். அப்போ நிறைய பலன்கள். முதல்ல இந்த 7.5 சனியின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கிறதுல இந்த ராசி பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ராசி பல எண்ணங்கள் பல செயல் திட்டங்கள் வச்சுருக்கோம். பல தடைகளை உடைத்து வாழ்வின் விடைகளுக்கான ஒரு வாய்ப்பு பிறக்குது. சரியான காலகட்டமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கவனம் இருக்கணும், அதையும் சொல்லிடுறோம். நல்ல காலம் பிறந்திருக்கு, சரியாக பயன்படுத்திக்கங்க. கும்பராசி நேயர்களுடைய பிறவிலே ஒரு குணாதிசயங்கள் இருக்கு இல்லைங்க சார்? அவங்களுக்கு பிறப்பில் இந்த மாதிரி சிறப்பு தன்மைகள் இருக்கும் அப்படிங்கலாம் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முன்னின்று செயல்பட வாய்ப்புள்ளவர்கள். இந்த ராசிக்கு சிறப்பு விஷயம் என்னதுங்களா? உள் உணர்வு மிக்க ராசி. நிறைய விஷயத்த எதிர்காலத்தை ஈஸியாக கணிக்கிற ராசிங்க. நிறைய ஃப்யூச்சரிஸ்டிக். அன்றே கணித்தார் சூர்யா, அன்றே கணித்தார் கமல்னு சொல்லுவாங்க. அன்றே கணித்தார் கும்பராசின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க நிறைய விஷயம் இவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிறது என்னவாக இருக்குன்னா, இவங்க இப்படி தான் போகணும், ஒரு செயல் திட்டம் போட்டு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்களே இருக்கும். இந்த லக்னத்துக்கும் பொருந்தும். அப்போ இவங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான்டுங்க. இது காற்று தத்துவ வீடு, பிரபஞ்ச ராசியுடன் ஈஸியாக கனெக்ட் ஆகிற வீடு. இந்த ராசிக்கு நம்ம ஒரே சொல்லுவோம், சார் லாபம் இல்லாத இடத்துல கும்பம் இருக்காது. என்ன இந்த ராசி ஒன்றே ஒன்று ஆசைப்படும், ஒரு லைட்டாக சாப்பிட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுக்க ஆசைப்படும் சொல்லுவோம். அதாவது தானத்தில் சிறந்த தானம் மத்தியானம் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுற ராசி அந்த ராசி இருக்குது. ஆக இந்த ராசி இதெல்லாம் பொது பலனாக இருக்கிற அமைப்பு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பின் ஒரு உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா எந்த மாதிரி மாற்றங்கள் வருங்க சார்? கும்பராசி அன்பர்கள் பொருளாதார விருத்தியும் தன விருத்தியும் அதிகமாக சிந்தித்து செயல்படுகின்ற காலகட்டம் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவமானமே மிகுந்த காரணம். பணத்தை வைத்து இவரிடம் பல பேர் பேசிய அணுகிய விஷயத்தை இந்த ராசி உணர்ந்துட்டு பணத்தை இன்றைய காலகட்டத்தில் இவங்க பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என புரிந்து பொருளாதாரத்தை சேர்க்க ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சேர்த்த பணத்தை உறவினர்கள் நண்பர்கள் குடும்பங்கள் அப்படின்னு கொடுக்கவும் ரெடி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் செல்வ கடாச்சம் ஒரு மனநிலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து மிகப்பெரியது, சார் சாதிக்கணும், சமூகத்தில் பெரிய லெவலில் இருக்கணும், சமூக மாறுதல் நிறைய மாற்றம் வேணும்னு துணிந்து எடுக்க போகுது. இந்த ராசி என்ன பண்ணுதுன்னு, இப்போ எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அங்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கறது, ஒரு யார் உயர் அதிகாரியோ அவங்ககிட்ட தகவல் கொடுக்கறது, கைண்ட் ஆஃப் பெட்டிஷன் போட ஆரம்பிச்சாச்சு இந்த ராசி. அப்போ ஒரு லீகலாக கூட அப்ரோச் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த ராசி துணிந்து செயல்படுது. செல்வ கடாச்சமும் சமூக சீர்திருத்தமே இந்த ராசியின் தாராள பண்பாக இப்போ இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு 3 இடங்களை பார்க்குறேங்க சார். ஸோ அந்த குரு பார்வைக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள் கதவை தட்டும் காலகட்டம் வந்தாச்சு. குடும்பத்தில் மிகப்பெரிய மாறுதல். என்ன சார் இத்தனை நடக்குதா? நிச்சயமாக 12ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார், மேலும் 10.
அப்போ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறக்கூட சூழ்நிலை இருந்தாச்சு. இந்த குரு இப்போ பார்க்கறதுனால இவ்வளோ மாறுதலாம் நிச்சயமாக இருக்கும். அதோட குரு அதிசாரத்தில் வந்து 1 மற்றும் 3 மற்றும் 11 பார்ப்பார். அப்போ இப்போதெல்லாம் செயல் திட்டமாக இந்த ராசி அக்டோபர் 31 வரைக்கும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. உங்கள் லாபம் அக்டோபர் 31க்கு பின். இப்போ இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். ராகு லக்னத்தில் ராகும் 7ல் கேதுவும் உண்டு. அதற்கு ஒன்று பரிகாரம் மட்டும் பண்ணிக்கங்க. ஏன்னா மைண்ட் செட்டு 15 நாள் ஒரு மாதிரி இருக்குது. மீதி 15 நாள் கொஞ்சம் டல்லாகிடுறீங்க. இந்த ஒரு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த குரு பார்வையில் மிகுந்த வளர்ச்சி உங்களுக்கு தாங்க. கும்பராசி நேயர்களுக்குங்க சார், தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த குரு பெயர்ச்சி முன் தொழில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க சார்? கும்பராசி தொழிலில் வளர்ச்சி வெற்றி உங்களுக்கு வழிகாட்டப் போகுது. புதிய நட்பு சரி, புது புது ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, அரசியல் அரசாங்க சினிமா சம்மந்தப்பட்ட இல்லை கலைத்துறை அனைத்து வகையிலிருந்தும் உங்களுக்கு சப்போர்ட் உண்டு. சார் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன் சார், எப்படி சார்? கவர்மெண்ட் ரீதியாக ஒரு சப்சிடி கிடைக்கலாம், கவர்மெண்ட் ரீதியாக ஏதோ ஒரு இது கிடைக்கலாம், எம்எஸ்எம்இ செக்டர் உங்களுக்கு யோகம் கிடைக்கலாம். ஆக இது இந்த வகையில். அடுத்து சினிமா துறைக்கு எப்படி சார் கிடைக்கும்? உங்கள் ராசியில் வந்து ஷூட்டிங் வைக்கிறேன்பாங்க, நல்ல ஆஃபர் ரேட்டு கொடுப்பாங்க. ஆக மொத்தம் தொழிலில் ஏதோ ஒரு பாப்புலாரிட்டி பண்ணி விட போகிறாங்க. அப்போ இந்த ராசிக்கு பாப்புலாரிட்டி இந்த மாதிரி அமைப்புனா 3ஆம் இடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது என்னங்க 3ஆம் இடம்? 3ஆம் இடம் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கா, நீங்கள் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு, ஒரு சில சீரியல் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகைகளை கூப்பிட்டு விளம்பரப்படுத்துங்கள். விளம்பரத்தின் மூலமே உங்கள் வியாபார விருத்தி. இந்த ட்ரிக்ஸு தெரியாமல் நீங்கள் பண்ண முடியாது. பொதுவாக உங்களுக்கு இப்போ பர்பஸை விளம்பர பலகையை மாற்ற சொல்லிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி விளம்பர பலகை இப்போ தான் சார் மாற்றிருக்கு, இருந்தாலும் விளம்பரமே மாற்றுங்க. அடுத்து சோலார் பேனல்கள் உங்கள் தொழில்துறை ஸ்தானத்து மேலே போடக்கூடிய அம்சம் உண்டு. ஏன் சோலார்? 7ஆம் இடம் சூரியனுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ 7ஆம் இடம் சூரியன்னா சோலார்னு அர்த்தம். அதை போட்டு பாருங்களேன், மிகப்பெரிய வளர்ச்சி. கும்பராசி நேயர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்குங்க சார்? கும்பராசி அன்பர்கள் உச்சம் பெற்ற ஸ்தானமாக 6ஆம் இடம் வந்திருக்குது. அப்போ வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய உச்சம் உண்டு. அரசு வேலை வாய்ப்பு, அரசுக்கு நிகரான வேலை வாய்ப்பு வருதுங்க. அப்போ இல்லை சார் தனியார் துறைக்கு போயிட்டுருக்கேன், எங்க பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும்போது மேனேஜ்மெண்ட் போக போகிறீங்க. 6ஆம் இடம் வலுத்திருக்கு. அது நல்ல விதமாக 2ஆம் இடத்தை பார்வையை செலுத்தி பார்க்குறாரு. இப்போ வேலை இல்லாத வேலை கிடைக்கும், உயர் பதவி உண்டு, வெளிநாட்டு வகை யோகங்கள் உண்டு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் இந்த வேலையில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதில் இன்னும் நான் ஒரு சிலர் சார் எனக்கு வேலை ப்ரமோஷன் கிடச்சி வெளிநாட்டு கிடைக்கிது, இல்லை வேற ஒரு நிறுவனத்துக்கு கூப்பிட்றாங்க போகலாமா? இப்போ டயலமா எப்படின்னா, வேலையெல்லாம் ஓகே, எந்த பக்கம் போகலைன்னு ஒரு டயலமா இருக்கும். அது நம்ம டிசிஷன் மேக்கி எடுக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த கும்பராசிக்கு வேலை எல்லாமே ஓகே, ஆனால் வேலை நேரம் வேலை பளு மிகப்பெரிய. இத்தனை நாள் 10 கிலோ மூட்டை தூக்கின கும்பராசி வேலை பளுவை இப்போ 15 கிலோ 20 கிலோ தூக்க ரெடியாக இருக்கும். ஏன்னா சம்பளம் உயருது, அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி உயருது. உங்களுக்கு மேலதிகாரி கீழதிகாரி உங்களையே டார்ச்சர் பண்ண போகிறாங்க. எதுனா உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதிக நேரமாக குடும்பத்துக்கு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்துக்கங்க. கும்பராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுங்க சார்? இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் திருமணம் ஆகாதவங்களுக்கும் சீக்கிரம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். கும்பராசி அன்பர்கள் திருமணத்தில் கவனம் கவனம் கவனம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து குரு பார்வை இல்லை. அப்போ குரு பார்வை இல்லை, அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ராகு 7ல் கேது வேறு இருக்குது. இப்போ திருமணம் இல்லை அப்படி சொல்ல வரல. உங்கள் ராசிக்கு எப்பொழுது 7ஆம் வீட்டில் குரு பகவான் அக்டோபர் 31க்கு பின் வரார், அப்பொழுது திருமண வாய்ப்பு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு தடை ஏற்பட்டது. பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி போய் நின்றது எல்லாம் இந்த ராசிக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம டக்குன்னு சூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் தான் மிஸ்டேக் தெரிஞ்சதுன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ இப்போ என்ன சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா, சார் உங்கள் ஜாதகத்துக்கு ராகு கேது பரிகாரமும் முக்கியமாக, ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிற கோச்சாரத்தில் சுயம்பர பார்வதி மந்திரத்தை கேட்டு வருவதிலும் இல்லை சுயம்பர பார்வதி நித்தியகலா யாகம் செய்தே ஆகணும். ஏன் இந்த இப்பயே பரிகாரம் கொடுக்குறேன்னா, ராகு கேதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, குரு பார்வை இல்லை. அப்போ இந்த ராசிக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் பேசிட்டு வாங்க. அக்டோபர் 31லேருந்து ஜனவரி 5 வரைக்கும் திருமண யோகம் இருக்குது. அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கோங்க, மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும். அப்போ திருமண ரீதியாக விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய ராசி இந்த கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்குங்க சார், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது சார்? குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமாங்க சார்? கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்புக்கு குடும்பத்தில் புது நபர் அறிமுகம் வந்தாச்சுங்க. சார் போன டைம் குரு பார்வை இருக்கும்போது ஏன் சார் வரலன்னா, உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் நின்றதால். குரு நின்ற இடம் பால். எப்பவுமே குரு 5ஆம் இடத்துக்கு வரும்போது காரகோ பாவனை சேர்ச்சு. அப்போ நிறைய பேர்த்துக்கு ஐவிஎஃப் ட்ரை பண்ணுது,
பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் சம்மந்தப்பட்டது, ப்ரீ மெச்சூர் பேபி, இதெல்லாம் இந்த கும்பராசி தான் பட்டாங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து குடும்பஸ்தானத்தை 12ஆம் இடம் மருத்துவம் பார்க்கும்போது வைத்தியம் ஒற்றுக்கொள்ளும், உடல்நிலை சீராகும். அப்போ கணவன் மனைவி இருவருக்கும் ஹெல்த் ரீதியாக இருக்கும்போது இயற்கையாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இல்லை சார் நாங்கள் ட்ரீட்மெண்ட் தான் போகணும், எங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ரைட் டாக்டர் கிடைப்பாங்க. இப்போ குழந்தை பிறப்பு அந்த மாதிரி ரைட் டாக்டர் கிடச்சி குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டு. இதில் குழந்தைக்கு உண்டான கிடைக்கணும்னா அவங்க ராசி 5ஆம் அதிபதி யார், லக்னத்துக்கு தசாபுத்தி என்ன, அந்த அமைப்பு அதுக்குண்டான பரிகாரம் பண்ணணும். இது இப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்குது சார் அப்படின்னா குழந்தைய பற்றி ரொம்ப வருத்தப்பட்டது ராசிங்க. குழந்தை சரியாக படிக்கலைன்னு சொன்னது, சரியாக சாப்பிடல, தூங்கலை, அவனுக்கு ஒரு மாறி மாறி வியாதி வந்துட்டு இருந்தது, இதையும் இந்த ராசி தான். இப்போ தான் அந்த குழந்தையோட ஹெல்த்து டெவலப்மெண்ட் ஆகுது. அவங்களுக்கு கல்விக்காக மட்டும் இந்த ராசி கொஞ்சம் பயந்துட்டு இருக்கு, என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கணும்னு. அதுவும் ஒரு ஜாதக ரீதியாக பார்த்து தெளிவு பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. கும்பராசினியர்களுக்கு குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்லங்க சார். தீராத பிரச்சனைகள், டிவோர்ஸ் வரைக்கும் இருக்காது. இந்த மாரி குடும்ப பிரச்சனைகள்லாம் இந்த குரு பெயர்ச்சி மூலம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். கும்பராசி அன்பர்கள், குடும்பத்து பிரச்சனை உண்டு, கவனமாக இருக்கணும். சார் நல்லா தான் இருக்கேன், அப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்கிறேன்னா, சார் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நேரம் வருதுங்க. என்னென்னா உங்கள் ராசியில் இருக்கிற ராகு, 7 இருக்கிற கேது தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம். ராகு கேதுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இல்லை பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக பிரிச்சிருச்சு. ஸோ ஒரே வீட்டில் இருக்கோம், ஆனால் ஆர்கியூமெண்ட் வருது, கோவம் அடிக்கடி வருது. என் மனைவி இப்படி பேசவே மாட்டா அப்படின்னு சொன்ன ஆனும், கணவன் இப்படி கோவப்பட மாட்டார், ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இதற்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு சர்ப சாந்தி ஒன்று பண்ணிக்கிறது பெட்ரு. இல்லை சர்ப சாந்தி இல்லை இந்த ராகு கேது ஸ்தலங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துடலாம். புற்று வழிபாடு பண்ணலாம் சார். இதெல்லாம் பண்ணலைன்னு வைங்க, இவங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்குங்க ரியாலிட்டியில் திருப்பி சேரவே முடியாதுன்னு வந்தவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, லைஃப் டிசிஷன் குழந்தை ரீதியாக என்ன பண்ணிக்கலாம், இல்லை மறு வாழ்க்கை இருக்கான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒரு சிலருக்கு மறு வாழ்க்கை இருக்குன்னு வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ண வேண்டியது கும்பம். கும்பத்துக்கு போன வருடம் இருந்த நிறைய விஷயங்கள் இந்த வருடத்தில் ஒரு சில விஷயங்கள் கவனம் வந்ததில் இந்த திருமண வாழ்க்கையில் ஒன்று. கும்பராசி நேயர்களுக்குங்க சார். இந்த காலகட்டத்தில வந்துட்டு யாரிடம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க சார்? ஒரு நபர்களா இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். யாரிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க சார்? கும்பராசி அன்பர்கள் தான் ஏற்கனவே பழகிய நண்பர்கள், கல்லூரி இல்லை ஸ்கூல் லெவலில் படித்த நண்பர்கள் அல்லது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வராங்க, சேர்ந்து பண்ணலான்னு வரும்போது அங்கே ஒரு கவனம். நம்பர் 1. 2வது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட முகம் காட்டாமல் மெயிலே உங்களை காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெயில் அனுப்புவாங்க, மெயிலில் பேசுவாங்க. அது ஸ்பேம் மாதிரி இருக்க உங்கள் பணத்தை அபகரிக்க வாய்ப்புண்டு. அப்போ முகம் தெரியாத ஒரு நபர். 2. இந்த 2 பேர் தான் உங்ககிட்ட பணத்தை சம்மந்தப்பட்டதில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. இதில் இந்த ராசிக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, ராகு இந்த சந்திரனில் வரும்போது அந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் தான் அதிகமாக அப்ரோச் பண்ண ராசி. இந்த ராசி ஆல்ரெடி நிறைய பணத்தை விட்டுருக்கோம் சார், ட்ரேடிங்கில் விட்டேன்னு சொன்னது. அதை விட இந்த ராசி என்ன பண்ணியிருக்குன்னா, சார் ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, நான் பதில் கொடுத்தேன், ஓடிபியில் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ராசி இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பிளாக் பண்ணிக்கணும். பொதுவாக வயதானவங்களை யாரோ கும்பராசியாக இருந்தால் அவங்க குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னா, இவங்களுக்கு இந்த கூகுள் பே இதெல்லாம் டிரான்சாக்ஷன் கொடுக்காம பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஒரு மைனஸ். ஆனால் இந்த ஒஸ்ட்ரேலியன் பெஸ்ட்டாக என்னென்னா, திடீர் பண வரவும் உண்டு. இந்த 2மே இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது. கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் உடல் நலத்தில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருங்க சார்? உடல் நலத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல புதிய பிரச்சனை வர்றக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க சார்? கும்பராசி அன்பர்கள் உடல் நிலையில் சீராகும் வாய்ப்பு வந்துவிட்டது. இதற்கு முன்னாடி இந்த கும்பராசி யாரை கேட்டாலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை, வெயிட்டு போட்டது சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வயதானவங்களுக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்டது, பித்தப்பை தொந்தரவு, கிட்னி ஸ்டோன், ஆக மொத்தம் எல்லா வியாதியும் சொல்லிட்டாங்க. ஒன்று இவங்களுக்கு இருந்திருக்கும், இல்லை குடும்ப உறவுகளில். ஏன்னா இவங்க இந்த கிரக அமைப்புகள் சார் குரு பார்வை பார்த்தும் இப்படி இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் இப்போ சார் அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்தாக, அரும் மருந்தாக என்ன நடக்குதுன்னா, இந்த குரு அதிசாரம் பெறும் பொழுது வியாதியை கட்டுப்படுத்துகிறார். அந்த 7.5 சனியின் தாக்கமும் இப்போ குறைஞ்சிட்டு வருது. அப்போ சரியான வைத்திய முறையின் மூலம் ஒத்துக்கொள்ளுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தான்னு நிறைய பேர்த்துக்கு கும்பராசி வந்தாலும் கேட்பேன். ஏன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்ட செட் ஆகலை, உணவு செரிமானம் இல்லை. நான் பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் ஏர்லியாக சாப்பிட்டுக்கணும். ரொம்ப பழைய உணவுகள் சாப்பிடுவது கவனமாக சாப்பிடணும்.
அந்த ராகுங்கிறது ஒரு சில கெமிக்கலை சுடும். அப்போ அஜினோமோட்டோ இல்லை ஒரு சில கெமிக்கலை அவாய்ட் பண்ணிக்க. இதெல்லாம் ஹெல்த் ரீதியாக. உடம்புல கொழுப்பு கட்டிகள் குறைய வாய்ப்புண்டு. ஹார்ட் பிரச்சனை அந்த பிரச்சனையாக இருந்தால் கூட தீர வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் இருந்த அத்தனை நோயிலிருந்தும் மீண்டு வர்றதுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி 2ம் வழிகாட்டுதுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கும் கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோயில் வழிபாடு அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? கும்பராசி அன்பர்கள் இந்த வருடம் நிச்சயமாக சாய்பாபாவை பிடிச்சிக்கிட்டா ஜெயிச்சிருவாங்க. சாய்பாபா பிடிச்சா ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமாக சாய்பாபா வழிபாடே தீர்வு உண்டாகும். வியாழக்கிழமை அன்று சாய்பாபா சென்று வழிபாடு பண்ணுங்க. 2வது ஜீவ சமாதி இவங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பத்தை கொடுக்குதுங்க. அப்போ இவங்களுக்கு ஊரில் எந்த கணக்கம்பட்டியாக இருக்கலாம், சென்னைனா பாம்பான் சுவாமிகளாக இருக்கலாம், அகஸ்தியர்னா அந்த ஜீவ சமாதி, அதாவது சித்தர் வழிபாடுங்கிறது வேற. அந்த சித்தர் ஜீவமாக அடைந்து அவர் சமாதியாக இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மனது ரீதியாக ஒரு தெளிவு பிறந்து இவங்களுக்கு வாழ்வில் இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் மைனஸு டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். இந்த மனசு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஏமாறக்கூடிய வாய்ப்புகள், இந்த ஸ்பேமர்ஸ் நிறைய பேர் சொன்னேன், அதெல்லாம் தடுத்துரும். ஏன்னா அதெல்லாம் ராகுவோட அம்சம் தான் சாய்பாபா வரும். அப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்களே இவங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை இன்னும் விசாலமாக மாறிடும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படியெல்லாம் பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.